ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல வேதவியாசர் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பராசர மகரிஷிக்கும் சத்தியவதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் வேதவியாசர். பராசர மகரிஷி யாரு அப்படின்னா மகரிஷி சக்தியோட மகன். மகரிஷி சக்தி யாரு அப்படின்னா வசிஷ்டரோட மகன். வசிஷ்டர் யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமரோட குலகுரு. அப்போ ராமாயண காலத்துல வாழ்ந்த வசிஷ்டரோட மகன் மகரிஷி சக்தி, அவரோட மகன் பராசர மகரிஷி, அவரோட மகன் தான் வேதவியாசர். ஸோ இந்த வேதவியாசர் தான் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதி நம்மளுக்கு அருளியிருக்காரு. வேதவியாசரோட தாய் சத்தியவதி. சத்தியவதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல சத்தியவதியோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. சத்தியவதி ஒரு மீனவ பெண். அவங்களோட இளமை காலத்துல அவங்க அப்பாக்கு உதவியா யமுனை நதிக்கரையில படகோட்டிட்டு இருந்தாங்க. யமுனை நதிய இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இவங்க தான் படகுல ஏத்தி கூட்டிட்டு போய் அக்கறையில இறக்கி விடுவாங்க. ஒரு நாள் பராசர மகரிஷி சத்தியவதியோட படகுல ஏறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ பராசர மகரிஷி சத்தியவதி கிட்ட, இப்போ நானும் நீயும் ஞானத்தால இணைய போறோம், அதற்கு பலனா ஒரு ஞான குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. சத்தியவதி பயந்துடுறாங்க. ஏன்னா சத்தியவதி கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பெண்மணி. அப்போ சத்தியவதி பராசர மகரிஷி கிட்ட, அதெல்லாம் வேண்டாங்க, நான் ஒரு குழந்தை பெத்துட்டா அதுக்கப்புறம் யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க, என்னோட கன்னித்தன்மை என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிராமணர், நான் ஒரு மீனவ பெண், என் மேல மீன் நாத்தம் அடிக்கும், நீங்க எப்படி என்ன நெருங்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பராசர மகரிஷி, நான் ஞானத்தால தான் நெருங்க போறேன், அது மட்டும் இல்லாம உன் மேல இப்ப இருந்து மீனோட வாடையே வராது, உன் மேல இனி எப்பொழுதுமே அற்புதமான வாசனை வரப்போகுது, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கிறதுனால உன்னோட கன்னித்தன்மையும் திரும்ப உனக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீ உன்னோட இறப்பு வரைக்குமே இதே இளமையோட தான் வாழ்வ, அப்படிப்பட்ட வரத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியவதி, பராசர மகரிஷி எவ்வளவோ பெரிய மகரிஷி, அவர் சொன்னா அதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த படகுலயே ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் வேதவியாசர். வேதவியாசர் அன்னிக்கே வளர்றாரு. அவர் வளர்ந்து அவங்க அம்மா சத்தியவதி கிட்ட, நான் இப்போ விடை பெறேம்மா, எப்ப நீங்க கூப்பிட்டாலும் உடனடியா உங்க முன்னாடி தோன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீங்க வேதவியாசரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருமே மகாபாரதத்தினால எவ்வளவோ பலனடைகிறோம். அப்பேற்பட்ட மகாபாரதத்தை நம்மளுக்கு கொடுத்ததே வேதவியாசரோட ஞானம் தான். அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல வேதவியாசருக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.